டேவிட்னு ஒரு பையன் ஒரு அழகான பூனையை வளர்க்குறான். அந்த பூனை மேல அவன் ரொம்ப அளவற்ற பாசத்தை வச்சிருக்கிறான். ஒரு நாள் அந்த அழகான பூனையை ஒரு பொல்லாத நாய் துரத்த அந்த பூனை உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்து தவறி ஒரு கிணத்துல விழுந்துட்டு, இதை பார்த்து அந்த பையன் அந்த கிணத்துக்குள்ள ஒரு வாளியை கட்டி இறக்கி அந்த பூனையை பார்த்து எப்படியாச்சும் இதுல ஏறி தப்பித்து விடு, அவனை அதை காப்பாற்றாம எவ்வளவோ முயற்சித்தோம். அந்த வாளியை பார்த்து அந்த பூனை பயந்ததுனால் அதுல ஏற அந்த பூனை பயந்து மறுத்து விட்டது. அந்த பூனை பயந்து மறுத்து விட்டது. மறுநாள் அந்த பூனையை சடலமாய் வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுக்கும்போது அந்த பையன் அந்த பூனையை பார்த்து அழுதுகிட்டே கேட்கிறான், நான் உன்னை எவ்வளவோ காப்பாற்ற முயற்சின்னு, நீ ஏன் அதுல ஏறல? நான் எவ்வளவு முயற்சி செய்தேன், நீ ஏன் அதுல ஏறலன்னு கேட்கும்பொழுது அந்த பூனை செத்த பிணமா தான் இருந்தது. அதால பதில் சொல்ல முடியல. அதே போலதான் தேவன் நம்மை பார்த்து, எருசலேமை பார்த்து தேவன் புலம்புகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உங்களை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இன்றும் கூட உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கரத்தை நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவண்டை வாருங்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் தண்டனைக்கு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்?